Hello all. Today's topic walk the talk on the Manipur crisis and reconciliation. மணிப்பூரில் 1 year பிஃபோர் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு மோடிஜி ஏன் சைலண்ட்டாகவே இருக்கார் அப்படிங்கிற நோக்கில் பிமல் அகோஜன் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் கொஷின் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக மோடிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பியாண்ட் த பாலிட்டிக்ஸ் இதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம், பீஸும் ஸ்டெபிலிட்டியும் நிலைநாட்டியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்குள்ள யூஸ்வலாக நடக்கக்கூடிய விவாதங்களையும் அவர் முன்வைக்கிறாரு. ஸோ யூஸ்வலாக பார்லிமெண்ட்டில் இந்த இஷ்யூ பற்றி என்ன விவாதம் போச்சு அப்படிங்கிற நோக்கில் இந்த டாபிக் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், லேபர்ட் சேஞ்ச் ஆன் த யூகே ஜென்ரல் எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ யூகேல பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸாக ஒரு கட்சி ஆட்சி செஞ்சிட்ருக்கு. அந்த கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்னு சொல்லிட்டு, இதனுடைய லீடர் ரிஷி சுனாக். சரிங்களா, இதனோட லீடர் ரிஷி சுனாக். அட் ப்ரெசண்ட் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவங்க லிஸ் ட்ரஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க ஒரு 44 days தான் ஆட்சியிலேயே இருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேர்டன் காரணமாக, உள்நாட்டு அரசியல் குழப்ப நிலை காரணமாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே ஆப்போசிட் கட்சிக்கு அவங்க கட்சி மாறுறதுனால 412 சீட் லேபர் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி கெயின் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் 650. ஸோ அங்கே ஆட்சி மாற்றம் உடனடியாக நடந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த பிஎம் பார்த்திங்கன்னா கெய்ர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் தான் இப்போ பிஎம் ஆக போகிறாரு. ஸோ 412 சீட் 650 சீட்ஸில் கிடைச்சதுனால கெய்ர் ஸ்டார்மர் இப்போ பிஎம் ஆயிட்டாரு. ஸோ இது ஒரு 44 days அப்படிங்கிறது ஒரு வரலாறு காணாத பிரிட்டனில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஓகேங்களா. ஸோ எந்த பிஎம்மே இவ்வளோ கம்மியான ஒரு நாளில் அவங்களுடைய பதவி வகிக்கலை அப்படிங்கிற நோக்கிலையும் இதை பேசியிருக்காங்க. டேக்ஸ் பேர்டன்னால தான் மக்களுடைய கொந்தளிப்பு, மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டும் கட்சி மாறினதுனாலையும் இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ட் லேபர்ட் அப்படின்னா ஸ்லோவாக செய்கிறது, இல்லைன்னா டிஃபிகல்ட்டியோட ஒரு விஷயத்தை பண்ணுறது. ஓகேங்களா. இதுக்கு க்ளூ, லேபர்ஸ் எல்லாமே ஒரு ஒர்க்கை ஸ்லோவாகவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் தான் மேற்கொள்ளுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் டோரிஸ் அப்படின்னா பிரிட்டனில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சொன்னோம் இல்லையா, அதனுடைய மெம்பராக இருக்கிறவங்க, அதாவது நீண்ட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள தான் டோரிஸ்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அது எந்த பார்ட்டியாக வேணாலும் இருக்கலாம். பட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிங்கிறது நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்தது இல்லையா. ஸோ டோரிஸ் அப்படிங்கும் பொழுது அதனுடைய மெம்பரை தான் டோரிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓட்டட் அவுட் அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணுறது. ஸோ ஓட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்மிஸ் பண்ணுறது தான் ஓட்டட் அவுட். ஓகே, ஓட் பண்ணி அவுட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஜெனரஸ் அப்படின்னா யூஸ்வலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கிறது. சரிங்களா. லார்ஜர் தென் யூஸ்வல் தான் ஜெனரஸ். ஸோ ரொம்ப தாராள மனப்பான்மையோடு இருக்கிறது தான் ஜெனரஸ். நெக்ஸ்ட் ஒன், டேர்ம் ஆயில் அப்படின்னா ஒரு குழப்பமான மடில்னு சொன்னாலுமே டேர்ம் ஆயில் தான். ஒரு குழப்பம் விளைவிக்கும் வகையில், ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது தான் டேர்ம் ஆயில். ஒரு ஆயில் டேர்ன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல குழப்பமாக இருக்கும். ஏன்னா ஆயில் எல்லாமே லீக் ஆகிடும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கன்சர்வேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ட்ரெடிஷ்னலாக கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். சரிங்களா. ட்ரெடிஷ்னல் மரபு, இதுக்கு நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சர்வ் பண்ணணும், எதை சர்வ் பண்ணணும்னா மரபு அப்படிங்கிற விஷயத்த சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா லோயர் தென் ரியல் அமௌண்ட். சரிங்களா. மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ இருக்கும், ஆனால் அதனுடைய மதிப்பை குறைத்து குறைவான வேல்யூவை சொல்கிறது தான் கன்சர்வேட்டிவ். தேர்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமையை விரும்பாதவர்கள், சேஞ்சை அவங்க விரும்ப மாட்டாங்க, அவங்களே கன்சர்வேட்டிவ் பீப்புள்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ட்ரெடிஷன் மரபு சொல்லலாம், சேஞ்சை ஏற்றுக்கொள்ளாதவங்க. அதே மாதிரி ஒரு லோயர் தென் ரியல் அமௌண்ட்டை காட்டிலும் குறைவான மதிப்பீடு செய்கிறதையும் நம்ம கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறோம். பிரெக்சிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம். அதாவது பிரிட்டன் யூரோப்பியன் யூனியன்லேருந்து எக்ஸிட் ஆனாங்க இல்லையா, அதுதான் பிரெக்சிட். ஓகேவா. ஸோ பிரிட்டன் அண்ட் எக்ஸிட் தான் பிரெக்சிட். பிரிட்டனுடைய எக்ஸிட் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன் தான் பிரெக்சிட்டுங்கிற டேர்ம் மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்அவோவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு சப்போர்ட்டையோ டெனி பண்ணுறது, மறுக்கிறது தான் டிஸ்அவோவ். சரிங்களா. டெனினா மறுத்தல்.
ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். அதை வந்து வேண்டான்னு சொல்லி மறுக்கிறது தான் வந்து டிஸ்அவாய்ட். நெக்ஸ்ட் ஒன் ஜெனோஃபோபிக் அப்படின்னா ஒரு டிஸ்லைக்கை ஷோ பண்ணுறது. அதாவது ஒரு அதர் கண்ட்ரி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பை வந்து காமிக்கிறது தான் வந்து ஜெனோஃபோபிக். ஓகேங்களா? அவங்க மனதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த அனதர் கண்ட்ரி பீப்புள் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு தான் வந்து ஜெனோஃபோபிக். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ரிட்டோரிக் அப்படின்னா ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற வகையில் தான் அவங்களுடைய பேச்சுக்களோ எழுத்துக்களோ இருக்கும். ஆனால் அது சின்சியராக இருக்காது, உண்மையாக இருக்காது. அதுதான் வந்து ரிட்டோரிக். சரிங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயிசமான ஒரு ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா அடுத்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா கவர்ந்து இழுக்கிற வகையில் இருக்கும். சரிங்களா? அவங்க பேச்சாகட்டும், அவங்களுடைய எழுத்துப்பூர்வமான இதாகட்டும். ஆனால் அது சின்சியராக உண்மையாக இருக்காதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆன்சிஸ்ட்ரி. உங்களுக்கே தெரியும், மூதாதைகள், வம்சம்னு சொல்லுவோம் இல்லையா, மரபாக வர்றதா வந்து ஆன்சிஸ்ட்ரி. ஷோரிங் அப் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? சப்போர்ட் மட்டுமே வந்து ஷோரிங் அப். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரியாக போய் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்ம சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்வீக் அப்படின்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணுறது. புல் அல்லது ட்விஸ்ட். ட்விஸ்ட், புல், அட்ஜஸ்ட் எல்லாமே வந்து ட்வீக். இதுக்கு க்ளூ என்ன பார்த்துருந்தோம், ஒரு வீக்கில் எல்லா விஷயமும் நடக்கும், ட்விஸ்ட் நடக்கும், புல் நடக்கும், எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஹீ ட்வீக்டு த பாய்ஸ் இயர் அப்படின்னா அந்த பையனின் காதுகளை அவன் திருகினான் அப்படிங்கிற மீனிங். ட்விஸ்ட்னா திருகிறது, புல் இழுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ட்வீக். அவுட்லுக்டு அப்படின்னா ப்ராபப்ளி என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு வருங்கால வாய்ப்பு நிலையை கணிக்கிறதான் ப்ராபப்ளி. சரிங்களா? இன்னொரு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்குது, இந்த லைஃப் பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நம்மளுடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கிறதும் அவுட்லுக் தான். ஸோ நம்மளுடைய கருத்து, அவுட்லுக்னால் நம்மளுடைய கருத்தை சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி என்ன நடக்க போகுதுங்கிறத கணிக்கிறதையும் வந்து அவுட்லுக்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ரீகான்சிலியேஷன் அப்படின்னா ரீயூனிட்டி. அதுதான் வந்து ரீகான்சிலியேஷன், திரும்ப சேர்றது. சரிங்களா? ரீயூனிட் ஆகிறது, திரும்பவும் வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்குதல் தான் ரீகான்சிலியேஷன். நெக்ஸ்ட் ஒன் சியரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவியராக கிரிட்டிக்கலாக இருக்கிறது, அது ஒரு மீனிங் இருக்குது. ரொம்ப ஹாட்டாக, இன்டென்ஸ்னால் ரொம்ப கிரேட்டான ஒரு ஹாட்டில் இருக்கிறதையும் நம்ம வந்து சியரிங்னு சொல்கிறோம். சரிங்களா? கிரிட்டிக்கல், ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதே ஆகட்டும், ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதாகட்டும் சியரிங்னு சொல்கிறோம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சீயில் இருக்கக்கூடிய ரிங் எல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், அதை நம்ம வியர் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அது ஹாட்டாகவும் இருக்குன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிபெண்டன்ட். நேற்று நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன், அறிமுகமாகிறவங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ரோ ஆகிறவங்க, மக்கள் முன்னாடி தன்னை யார் என்று அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறவங்க தான் டிபெண்டன்ட். எஸ்பெஷலி ஸ்போர்ட் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாமே டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஷைட் அவே அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு பயத்தினால ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து ஷைட் அவே. ஓகே. ஸோ ஷைனாலே உங்களுக்கு வந்து ஒரு கூச்சம். ஸோ எதனால் அவாய்ட் பண்ணுவாங்க, ஃபியர்னால தான் கூச்சப்பட்டு அவாய்ட் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோரி அப்படின்னா புகழ். சரிங்களா? ஒரு ப்ரைஸ், ஒரு ஹானர், ஒரு புகழ் தான் வந்து க்ளோரி. நெக்ஸ்ட் ஒன் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு சிக்னல் கொடுத்து ஒரு குறிப்பால் உணர்த்துறது தான் வந்து ஜெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பால் உணர்த்துவோம் இல்லையா, ஒரு சைகை மூலியமாக உணர்த்தக்கூடியதான் வந்து ஜெஸ்டர்ஸ், ஒரு போஸ்டர் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் அன்டிஸ்பியூட்டட் அப்படின்னா மறுக்க முடியாதது, விவாதத்துக்கே இடமில்லாமல் மறுக்க முடியாமல் இருக்கிறதா வந்து அன்டிஸ்பியூட்டட். ஓகே. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்னா விவாதம், அன்டிஸ்பியூட்னா விவாதத்துக்கே அங்கே இடம் இல்லை. சரிங்களா? ஸோ மறுக்கவே முடியாது அப்படிங்கிறதா வந்து அன்டிஸ்பியூட். அல்பீட் அப்படின்னா அல்தோ. சரிங்களா? இருந்த போதிலும் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அல்பீட். இருந்த போதிலும்ங்கிறது தான் வந்து அல்பீட். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து பெட் கட்டுவோம், இருந்த போதிலும் பெட் கட்டுவோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பீட். நெக்ஸ்ட் ஒன் சப்ளான்டட் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறது, டிஸ்ப்ளேஸ் பண்ணுறது. சரிங்களா? அதான் வந்து சப்ளான்டட். அதாவது சூப்பர் சீட்னு சொல்லுவோம், சூப்பர் சீட்னாலுமே வந்து சப்ளான்டட் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி பிளான்ட் வந்து நம்ம வந்து எப்போவுமே சூப்பர் சீடாக நம்ம இது பண்ணுவோம். அதாவது
நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறக்காகவே ஒரு சப்ளிமெண்ட்ரி பிளான்ட் நம்ம வச்சுருப்போம் சரிங்களா, ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளஸ்டர் அப்படின்னா ரொம்ப லவுடாக அக்ரஸிவாக ஒரு ஷாக்கிங்கான வேலை வந்து கொதிப்படைந்து பேசுகிறது நடந்துக்கிறது தான் வந்து பிளஸ்டர் ஓகேங்களா. அதாவது இன்டிக்னன்ட்னு சொல்லுவோம். இன்டிக்னன்ட் அப்படின்னாலும் ரொம்ப ஷாக்கிங்காக ஆங்க்ரியாக கொதிப்படைந்து பேசுகிறது தான் வந்து பிளஸ்டர் ஓகேங்களா. ஸோ பிளாஸ்ட் ஆகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி அவங்க ரொம்ப வந்து கோபத்தின் உச்சியில் போயிட்டு அவங்க ஷாக் ஆகி ஆங்க்ரி ஆகி கொதிப்படைவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மியா அப்படின்னா இதுக்கு மேலே இல்லை இவ்வளோதான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மியா ஓகேங்களா. இதை தாண்டி வேறென்றும் இல்லை இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து மியா. இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு ப்ராப்ளத்தை. ஃபார் எக்ஸாம்பிள் மியர் தாட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளத்தை திங்க் பண்ணிகிட்ருக்கிறது தான் மியர் தாட் ஓகேங்களா. 2 மீனிங் இருக்குது. மியர் தாட்டோடு வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை திங்க் பண்ணிகிட்ருக்கிறது. மியர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா இது இல்லாமல் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம மியர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.